ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு கீரை குழம்பு இவ்வளோக்கு தான் பண்ண போகிறோம். வீடியோ போட்டு 1 வீக் மேலே ஆகுது. சரி, இன்றைக்கி ஒரு வீடியோவை போட்டு விடுவோம் அப்படின்ட்டு நானும் முட்டாமி வந்து பருப்பு கீரையை தான் பிடிங்கிக்கிட்டு இருக்கோம். இது நாங்கள் பருப்பு கீரைன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கீரைக்கு அவ்வளோ பராமரிப்புன்னு தேவையில்லை. எங்கள் இலையை வச்சா கூட இந்த கீரை நல்லா வந்துடும். மற்ற கீரை மாதிரி கசப்பு தன்மை வராது. அதனால இந்த கீரையை எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் வீக்லி 1 டைம் வச்சுருவோம். பருப்பு நல்லா அவிஞ்சதும் கீரையும் வெள்ளைப்பூடி, தக்காளி, பச்சை மிளகா, உள்ளி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி நல்லா அவிஞ்சதும் நல்லா கடைஞ்சி ஜீரகத்தையும் தேங்காவும் அரைச்சி ஊற்றி நல்லா கிண்டி இன்னுள்ளி, வத்தல் மிளகா, கருவேப்பிலை ஊற்றி நல்லா தாளித்து ஊற்றினா சுவையான பருப்பு கீரை குழம்பு ரெடி. அப்படி கையோட ஒரு முட்டையை ஆம்லேட் போட்டு அப்பாவுக்கு சோறு வச்சு கொடுத்துட்டேன். அப்பா எப்போ சாப்பிட உட்காந்தாலும் 2 பேரும் சமணம் போட்டு உட்காந்து அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க சாப்பிட. சரி, அப்படியே அப்பாவும் சாப்பிட்டு அவையிருக்கும் ஊட்டிக்கிட்டு இருந்துச்சு. சரி, அப்படி இனத்தை ஊற்று கிடந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, டிவியை தான் ஒரு படம் போட்டுக்கிட்டு இருக்கா. தப்பலையிலேருந்து ஊற்று கிடந்து பார்த்துக்கிட்டு இருக்காவ. அப்போ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கீப் இன் டச். ஓகே, பாய்.